கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 97 அதனுடைய 2வது வசனம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனை சுற்றிலும், தேவனுடைய பர்வதங்களை சுற்றிலும், தேவ சிங்காசனத்தை சுற்றிலும் மந்தாரமும் மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. இதை நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் பூமியின் மேலே மழை அந்த மேகங்களை எழும்ப பண்ணி அதை இந்த இடத்திலே மழை பெய்ய வேண்டும், இந்த இடம் செழிப்பாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு அந்தந்த இடங்களிலே தண்ணீர் கொடுக்கிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று நாம் யோபிலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த இடத்திலே கர்த்தரை சுற்றிலும் ஒரு மேகமும் ஒரு மந்தாரமும் சூழ்ந்திருக்கும் பொழுது அது பூமிக்கு ஆசீர்வாதமாக அவருடைய சித்தத்தின்படியாக அதை ஆண்டவர் ஊற்றி கொடுக்கிறார். ஆனால் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்கும் பொழுது தேவனை சூழ்ந்திருக்கிற மேகமும் மந்தாரமும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமான மழையாக பெய்ய பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. காரணம், ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தராகிய தேவனை சுற்றிலும் அவருடைய சிங்காசனங்களை சுற்றிலும் நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய கர்த்தரை விசுவாசிக்கருடைய வாழ்வு செழிப்பாக்கப்படக்கூடிய நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் சூழ்ந்த மேகம் அவரை சூழ்ந்திருக்கிறது. அதை மழையாக பெய்ய பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி அந்த இரக்க நமக்குண்டாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய மகிமையின் அந்த பிரசன்னமானது அந்த மேகமாக மழையாக இருக்கிற மேகமாக மந்தாரமாக இருக்கிற அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமான மழையாக அது மாறும். நம்முடைய வறட்சிகள் நீங்க, நம்முடைய வாழ்வு செழிக்க, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உண்டாக, அது எப்படி ஒரு பூமியை மழையானது செழிப்பாக்குகிறதோ அதை போல தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதமான ஸ்தோத்திரம், அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இரக்கமாய் பெய்ய பண்ணுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் கவனிக்கும் பொழுது அந்த நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவம் வரவில்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் தேவ சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு மேகமாக மந்தாரமாக மாத்திரம்தான் இருக்கும். எப்பொழுது ஆசீர்வாதமான மழையாய் மாறுகிறது என்றால் நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய பாதத்திலே ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வாதமான மழையாய் நம்முடைய வாழ்விலே பெய்ய பண்ணுகிறார். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நமக்குரிய ஆசீர்வாதம் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக தேவ மகிமையினாலும் நிறைந்திருக்கிற அவருடைய பாதங்களுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே மேகமாக மந்தாரமாய் இருக்கிறது. அதை மழையாய் மாற்றி நாம் செழிப்படைய பண்ணுவது நம்முடைய ஜெபமாய் இருக்கிறது. அதை நாம் இடைவிடாமல் செய்வோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையாய் பெய்ய பண்ண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினாலே கர்த்தாவே உம்முடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஆண்டவராய் எங்களுக்கு ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கிறது. அது மழையாய் பெய்ய பண்ண வேண்டிய ஆண்டவரே அந்த கடமை எங்களுக்குள்ள இருக்கிறதப்பா. நாங்கள் வெறுமையாக இருந்தால் அது எப்பவும் மேகமும் மந்தாரமாகத்தான் இருக்கும். ஆனால் அது எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிற மழையாய் மாற எங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்தி தரித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அந்த ஜெப வாழ்வு தான் அந்த
மேகமாய் மந்தாரமாய் இருக்கிற சூழ்நிலையை எங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமான மழையாய் பெய்ய பண்ணும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமே. கர்த்தருடைய வசனத்தின்படி எங்களை நடத்தும், மகிமையினால் நிறைத்து காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.